சிக்ஸ்த்து பாலிட்டியில் டேர்ம் 1 பாக்ஸ் கொஷின்ஸ் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் லெசன் பன்முகத்தன்மையினை அறிவோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கொஷின், அதிக மழைப்பொழிவு இருக்கிற பகுதி எதுனா மௌசன் ராம். அது எங்கே இருக்குன்னா மேகாலயாவில். அதே மாதிரி குறைவான மழைப்பொழிவு எங்கே இருக்குன்னா ஜெய்சால்மர். அது ராஜஸ்தானில் இருக்குது. அதான் சொல்லியிருக்காங்க, மேகாலயாவில் உள்ள மௌசன் ராம் அதிக மழை பொழியும் பகுதி, ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழை பொழியும் பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாக்ஸ் கொஷின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தற்போது 12 அட்டவணைகள் இருக்குது. இந்த 12 அட்டவணையில் 8வது அட்டவணைப்படி 22 மொழிகளை அலுவலக மொழிகளாக அங்கீகரிச்சிருக்காங்க. முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எதுனா நம்ம தமிழ் மொழி தான். இந்திய அரசால் 2004ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. தற்போது 6 மொழிகளை செம்மொழிகளாக அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்னா சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா. சமஸ்கிருதத்தை 2005லையும், தெலுங்கு மற்றும் கன்னடத்தை 2008லையும், மலையாளமை 2013லையும், ஒரியாவை 2016லையும் செம்மொழிகளாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்த பாக்ஸ், இந்திய தொல்லியல் துறையில் இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச கல்வெட்டு சான்றில் 60% தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை. அதில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த பாக்ஸ், இந்திய நாட்டுப்புற நடனங்கள், மாநிலம், அதில் புகழ்பெற்ற நடனம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற நடனங்கள். அடுத்து கேரளாவில் தெய்யம், மோகினி ஆட்டம். அடுத்து பஞ்சாபில் பாங்க்ரா, குஜராத்தில் கார்பா, தாண்டியா, ராஜஸ்தானில் கல்பேலியா, கூமர், உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா, உத்தரகாண்டில் சோலியா, அசாமில் பிஹு. நெக்ஸ்ட்டு, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக இருக்குது. இந்த சொற்றொடர் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த சொற்றொடர் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுறதுனால இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு வரலாற்றாசிரியர் V.A. ஸ்மித் அவர்கள் கூறியிருக்காரு. அடுத்த லெசன் சமத்துவம் பெறுதல். ஃபர்ஸ்ட் பாக்ஸ், தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் 1990ஆம் ஆண்டு விடுதலை ஆயிருக்காரு. இவர் தான் தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன நிறவெறிக்கு முடிவு கட்டினார். தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்திருக்காரு. நெக்ஸ்ட் பாக்ஸ், டாக்டர் B.R. அம்பேத்கர். இவரை பாபா சாஹிப் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவர் இந்திய சட்ட நிபுணராகவும், பொருளாதார நிபுணராகவும், அரசியல்வாதியாகவும், சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்திருக்காரு. 1915 MA பட்டமும், 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டமும் வாங்கியிருக்காரு. அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் DSc பட்டத்தையும் பெற்றிருக்காரு. இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவராக இருந்தார். எனவே இவரை இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு கருதுகிறாங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார். இவரோட மறைவுக்கு அப்புறம் 1990ஆம் ஆண்டு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி இவரை கௌரவிச்சிருக்காங்க. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு படி எழுத்தறிவு விகிதத்தை பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதிகமாக உள்ள மாவட்டம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி, அடுத்து சென்னை, அடுத்து தூத்துக்குடி, அடுத்து நீலகிரி. கன்னியாகுமரியில் 92.14%, சென்னையில் 90.33%, தூத்துக்குடியில் 86.52%, நீலகிரியில் 85.65% எழுத்தறிவு விகிதம் இருந்திருக்கு. அதே குறைவாக இருக்கக்கூடியது பார்த்தா அதில் முதல் மாவட்டமாக தர்மபுரி, அடுத்து அரியலூர், அடுத்து விழுப்புரம், நெக்ஸ்ட்டு கிருஷ்ணகிரி. தர்மபுரியில் 64.71%, அரியலூரில் 71.99%, விழுப்புரமில் 72.
0.08%, கிருஷ்ணகிரியில் 72.41% எழுத்தறிவு விகிதம் காணப்படுது. இந்த எழுத்தறிவு விகிதம் 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி தான். அடுத்து 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் பார்ப்போம். தலா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களோட எண்ணிக்கை, அதிகம் குறைவு ரெண்டுமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதிகம் உள்ள மாவட்டம் என்னென்னா நீலகிரி, அடுத்து தஞ்சாவூர், அடுத்து நாகப்பட்டினம், அடுத்து தூத்துக்குடி, திருநெல்வேலி. நீலகிரியில் 1041, தஞ்சாவூர் 1031, நாகப்பட்டினத்தில் 1025, தூத்துக்குடி திருநெல்வேலியில் 1024. இப்போ இருக்கக்கூடிய பாலின விகிதம் பார்த்தா அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது தருமபுரி, அடுத்து சேலம், அடுத்து கிருஷ்ணகிரி, நெக்ஸ்ட்டு ராமநாதபுரம். தருமபுரியில் 946, சேலமில் 954, கிருஷ்ணகிரியில் 956, ராமநாதபுரத்தில் 977. 6th term 2 பாலிட்டி பாக்ஸ் கொஷின்ஸ் பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் லெசன் தேசிய சின்னங்கள். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கொஷின், மயில்களுக்கான சரணாலயம் எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் இருக்காம். இதில் தேசிய சின்னங்களாக ஆன ஆண்டுகளை பார்ப்போம். ஆலமரம் 1950, மயில் 1963, கங்கை ஆறு 2008, தாமரை 1950, புலி 1973, யானை 2010. புலி பூனை இனத்தில் மிக பெரியது. உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா 70% கொண்டுள்ளது. ஆற்று ஓங்கில் 2010, லாக்டோபேசிலஸ் 2012, மாம்பழம் 1950. ராஜநாகம ஹோபிபாகஸ் ஹானான்னு சொல்கிறாங்க. உலகில் விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்புன்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள். விலங்கு என்னென்னா வரையாடு, பறவை மரகதப்புறா, மலர் செங்காந்தல் மலர், மரம் பனைமரம். தேசிய கீதத்தை முதலாக எப்போ பாடினாங்கன்னா டிசம்பர் 27, 1911 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது பாடினாங்க. அசோகர் காலத்தில் சாரநாத் தூணோட உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. இந்த நான்முக சிங்கம் நம்ம தேசிய லட்சணையின் மேல் பகுதியில் அமைந்திருக்கும். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னா ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கே நெய்யப்பட்டதுன்னா தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் அப்படிங்கிற பகுதியில் தான். இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆகஸ்ட் 15, 1947 அன்று செங்கோட்டையில் ஏற்றினார். இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு. இந்திய குடியரசு நாள் ஜனவரி 26. அதிலிருந்து 3வது நாளான ஜனவரி 29 அன்று பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிற ஒரு விழா சிறப்பாக நடைபெறும். நாளில் தரைப்படை, கடற்படை, விமானப்படைன்னு முப்படை சேர்ந்த இசைக்குழுவினர் நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க. அந்த நிகழ்ச்சியோட முதன்மை விருந்தினர் யாருன்னா நம்ம குடியரசுத் தலைவர். இவ்விழாவின் ஒரு பகுதியாக மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும். அடுத்து திருப்பூர் குமரனை பற்றி பார்ப்போம். இவர் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்திருக்காரு. இவரை கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இள வயதிலிருந்தே இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார். 1932 காந்தியடிகளை கைது பண்ணிட்டாங்க. அதை கண்டித்து நாடு ஃபுல்லாக போராட்டம் நடந்துச்சு. காந்தியடிகளை விடுதலை செய்ய கோரி நடந்த அந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரனும் கலந்துக்கிட்டார். காவல்துறையினரோட கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு உயிரிழந்தார். போராட்ட களத்தில் உயிர் நீத்த போதும் மூவர்ண கொடியை கீழே விடவே இல்லை திருப்பூர் குமரன் அவர்கள்.
அதனால தான் திருப்பூர் குமரனை கொடிக்காத்த குமரன்னு அழைக்கிறாங்க. அவரது தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு அவரது உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு அவரை சிறப்பித்திருக்காங்க. நெக்ஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு 7 பேர் கொண்டது. யார்னா டாக்டர் B.R. அம்பேத்கர், என் கோபாலசுவாமி, K.M. முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, என் மாதவராவ், D.T. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருக்காங்க. சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கின முதன்மை சிற்பியாகவும் கருதப்படுறாரு. நமது அரசியல் சட்டம் உருவான போது 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன. தற்போது 448 உறுப்புகள், 25 பகுதிகள் மற்றும் 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அக்டோபர் 30, 2021 வரை 105 முறை திருத்தப்பட்டுள்ளது. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் ஹிந்தி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் இருக்கும். 6th பாலிட்டி டேர்ம் 3 பாக்ஸ் கொஷின்ஸ் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் லெசன் மக்களாட்சி. ஃபர்ஸ்ட் பாக்ஸ், மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆப்ரஹாம் லிங்கன். நெக்ஸ்ட்டு, மக்களாட்சியின் பிறப்பிடம் எதுனா கிரேக்கம். டெமோக்ரஸி அப்படிங்கிற சொல்ல எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா டெமாஸ்னு கிரேஷியானு. அதில் டெமாஸ் அப்படின்னா மக்கள்னு, கிரேஷியா அப்படின்னா அதிகாரம் அல்லது ஆட்சியை குறிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போது மக்கள் அதிகாரம், டெமோக்ரஸினா மக்கள் அதிகாரம், இது ஒரு கிரேக்க சொல். அடுத்து 2007 ஐநா சபை செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது. அதனால் ஆண்டுதோறும் செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அடுத்து, இந்திய குடிமக்களில் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதா புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக உலக அளவிலான இப்பட்டியலில் இந்தியாவிற்கு முதலிடம் கிடைத்துள்ளது. அடுத்து, உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகள். அதில் முதல்ல இருக்கிறது கிரேக்கம். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம்னு. இதோட காலம் கிமு 5ஆம் நூற்றாண்டு. கிரேக்கமோட அமைவிடம் கிரீஸ். இதை அரசியல் தத்துவத்தின் அடித்தளம்னு சொல்கிறாங்க. அடுத்து ரோமானிய பேரரசு. இதோட காலம் கிமு 300-50. இதோட அமைவிடம் தீபகற்ப இத்தாலி, ரோம். ரோமானிய பேரரசை நாகரிக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம்னு சொல்கிறாங்க. அடுத்து சான் மரினோஸ். இதோட காலம் கிபி 301. இதோட அமைவிடம் இத்தாலி. சான் மரினோஸில் பழமையான அரசியலமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஐஸ்லாந்து. இதோட காலம் கிபி 930. இதோட அமைவிடம் திங்வேலர். இதை உலகளாவிய பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது. அடுத்து மனித தீவு. இதோட காலம் கிபி 927. இதோட அமைவிடம் இங்கிலாந்திற்கும் அயர்லாந்திற்கும் இடையே உள்ளது. இதை மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இங்கிலாந்து. இதோட காலம் கிபி 13ஆம் நூற்றாண்டு. இதோட அமைவிடம் இங்கிலாந்து தான். இதோட சிறப்பு கூறு 1215 எழுதப்பட்ட மகாசாசனம், அதுதான் மேக்னா கார்ட்டா. அடுத்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இதோட காலம் கிபி 1789. இதோட அமைவிடம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இதை மிக பழமையான மக்களாட்சிகளுள் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்த லெசன் உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும். இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எதுனா சென்னை மாநகராட்சி தான். 1688 உருவாக்கப்பட்டது. அடுத்து தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுனா வாலாஜாபேட்டை நகராட்சி. அடுத்து மிக குறைவான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டங்கள் எதுனா நீலகிரியும் பெரம்பலூரும். இங்கே 4 ஊராட்சி ஒன்றியங்கள் மட்டும்தான் இருக்குது. அடுத்து ஏப்ரல் 24 தேசிய ஊராட்சி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது.